பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க. இப்ப வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் போன்ல பத்தி பேசினாங்க. நான் அதை பத்தி பேச விரும்புகிறேன். இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கெல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையா இருந்துட்டு இன்னைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பத்தி இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல, எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்றது ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கெல்லாம் தலைவராக எடப்பாடியார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் 2016. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கூட கவலைப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து, இந்த கட்சியை மீட்டெடுத்து, இரட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடியார் நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதே நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். இன்னைக்கு நாங்க வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் நாங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும் போது பத்திரிகை எங்களை பத்தியே சுத்தி எழுதிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க எதிர்கட்சி ஆனதுக்கு பாருங்க ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க. நாங்க வந்து 2 மாதமா கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம். அதிகமா உறக்கம் கிடையாது, கடுமையான வேலை. தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது. ஒரு கேப்ல எங்களுக்கு விதிமுறை இருக்குங்காட்டி தண்ணீர் பணம் திறக்கிறோம். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம், தொகுதிக்குள்ள சில வேலைக்கு போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாம அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில இன்றைக்கு அற்புதமா வீரநடை போட்டுக்கொண்டு 2 கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி. ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையிலே எடப்பாடி தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தா பிரச்சனை இருக்கு. எப்பவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்துதான் முடிவு எடுப்பார். அதை பத்தி அதாவது பத்திரிகை வந்து அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி உருவாக்க பாக்குறாங்க, ஒரு பிரச்சனை உருவாங்க. அதெல்லாம் இதுவுமே அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக 26ல் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பா எங்களுடைய பணி அது எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக கோவை, அதே போல பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம். 40 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் தலைமையில கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பா எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. தனி அணியாமல் புரிஞ்சு போகிறாங்க. தனியா எடப்பாடியார் வந்து தனியா ஒதுக்கிட்டு மற்றவர்கள்லாம் வந்து சேர்த்து மீண்டும் தனியாக ஒரு அணியா சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீண்டும் ஓபிஎஸ் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பி விடுறது யாருன்னு கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமா எடப்பாடி தலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு. இன்னைக்கு சிறப்பா அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல. இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க. அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு
கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற போறோம். ஆகவே இதுல வந்து வெற்றி இடம் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வெற்றி நடை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம். இதுல மத்த கேள்விக்கு இடமில்லை. இந்த கேள்வி கேட்கறது யாரு, இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு? ஆகவே இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி. எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். இதெல்லாம் பதிலா இருக்கும். ஆனா வந்து இந்த பிரச்சனையை பத்திரிகையில் தான் எழுதுறீங்க. எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை. நாங்கெல்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியா இருக்கிறோம். இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறங்காட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம். இன்னைக்கு நீர்மோர் பண்றதுக்கு போறோம், கட்சிக்கார வீட்டுக்கு போறோம். கோயில் பாத்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இது அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்ல போடுறது, ட்விட்டர்ல போடுறது, அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் தூண்டுதல் நடக்குது. அது மட்டும் இல்ல இப்ப இதுக்கு டிஃபெக்ட் போடுறாங்க. டிஃபெக்ட் போடுறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் போடுறதே இல்லை. இது திருப்பி திருப்பி சுத்தி அதிமுக பேரை சொன்னா, எடப்பாடியார் பேரை சொன்னா தான் பத்திரிகை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்க எழுதுறாங்க. அப்படிதான் இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது, தம்பி நம்மளை சொன்னாதான் நம்மளை எழுதினாதான் அவங்களுக்கு அந்த பத்திரிகையை விற்கும் போது ஏதாவது எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றி நடை போடுகிறது. 26 எடப்பாடியார் தலைமையில 26 வருகிற அண்ணன் 26 மட்டுமல்ல, எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும். அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல. மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.